ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த vlogல என்னோட நைட் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணுறேன். பன்னீர் பாக்கெட் இருந்தது, ஸோ அதனால பன்னீர் டிக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குயிக்காக அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பன்னீர் டிக்கா பண்ணி ரொம்ப நாளும் ஆச்சு, அதனால சரி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணேன். கர்ட் தான் வந்து இதுக்கு பேஸ். கர்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கசூரி மேத்தி, கொஞ்சமாக அஜ்வைன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்மக்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். என்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்தது, ஸோ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டியே இல்லாமல். இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து அதை அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன நம்ம அதில் வெஜ்ஜீஸ் போட்டு மேரினேட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜ்ஜீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். பட் எனக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கர்டில் எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து கேப்சிகம், பன்னீர், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு வந்து இதில் எல்லோ கேப்சிகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ கேப்சிகம் இருந்தால் அது கூட ட்ரை பண்ணலாம். என்கிட்ட அன்றைக்கி இல்லை, நான் வந்து எல்லோ கேப்சிகம் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு ட்ரை பண்ணேன். எல்லோ கேப்சிகம் வந்து இதில் மேரினேட் பண்ணி நம்ம அந்த டிக்கா பண்ணும்போது இந்த க்ரீனை விட அது இன்னும் டேஸ்டியராக எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸில் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைடில் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த டிக்கா பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலி வந்து பேக்கிங்காக வாங்கினேன். பட் பேக்கிங் பக்கமே போகிறதே இல்லை, ரொம்ப நாளாக பேக்கிங் பண்ணவே இல்லை. அதனால இந்த ஸ்க்ரூவர்ஸ் இதுக்கு யூஸ் ஆச்சு. இப்போது என்னோடய பேன்க்கு ஏற்றாப்புல நான் வந்து அந்த சைஸை வந்து சின்னதாக கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரூவர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இதில் வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ, நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கேப்சிகம், இந்த டொமேட்டோ இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் குட்டீஸ் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த கேப்சிகம்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் வெறும் பன்னீர், ஆனியன் இது மட்டும் வந்து நம்ம அலைன் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கிக்கிக்கு வந்து இதில் கேப்சிகம் போட்டேன். ஆனால் அவனுக்கு மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் கேப்சிகம் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் பன்னீர் மட்டும் சாப்பிட்டான். இப்போது பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வரைக்கும் ஆயில் போட்டிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பன்னீர் டிக்காவை வந்து நம்ம பேனில் போடலாம். இந்த பன்னீர் டிக்கா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த கடலை மாவும் கர்டும் வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால நல்லா ஹாட் ஆயிலில் வந்து அதை ட்ராப் பண்ணும். மேலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். லைக் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த எல்லா பன்னீருக்கும் சேர்த்து. இது வந்து டேர்ன் பண்ணி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும். ஏன்னா அது அந்த ஆயிலில் வந்து தெறிக்கும் டேர்ன் பண்ணும்போது. ஸோ டேரெக்டாக நான் வந்து கையில் தான் திருப்பி விட்டேன். பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நைட் டைமுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு புலாவ். நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பேன். இது 2 தான் நான் என்னோடய புலாவுக்கு ஆட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப இந்த அரைச்சி விட்டு மசாலாலாம் போட்டு நான் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் இதில் ஆட் பண்ணல. வெறும்னா நான் வந்து கேஷ்யூநட், ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த காய் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டேன். இப்போ வந்து இந்த பன்னீர் டிக்கா நல்லா யம்மியாக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சில இடத்துல வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து இது நடுவில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணேன். ஏன்னா கடலை மாவு இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ வந்து இங்கே நம்மளோட காய் எல்லாமே ஒரு ஹாஃப் டன், ஹாஃப் குக் ஆகிருக்கும். அது மேலே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை அப்படியே குக் பண்ணுறேன். இது வந்து நான் இனி குக்கரில் பண்ணல, விசில் போடாமல் அது அப்படியே வந்து நான் ஓப்பன் பண்ணி தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேலே லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் நான் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும் போல் இருந்தது நைட்டுங்கிறதுனால. கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ரைத்தாக்கு நல்லா திக்கான கர்ட் எடுத்துகிட்டு அதில் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அது ஒரு கலருக்காக ஆட் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து சாட் மசாலா, உப்பு இது மாத்திரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா
ஃப்ரைட் ரைஸ், புலாவ் அதுக்கப்புறமா தக்காளி சாதம்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைத்தாவை. இதுலேயும் நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணுறோம்ல, அதுவும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா க்ரீமி ஆகிடும். அதனால் கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நைட் டின்னர் ரெடி. இதுக்கு நான் அவ்வளோவா டைம் எடுக்கல. அந்த பன்னீர் டிக்கா வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு ரொட்டி, தால் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா, யாராவது வராங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா, ஆல்சோ டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் டு மெயின்டைன் பாசிட்டிவிட்டி அட் ஹோம். நம்ம எப்போவுமே கல்லுப்பு ஆட் பண்ணி நம்ம வீடை க்ளீன் பண்ணால் கூட நம்மளுக்கு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி எதாவது இருந்ததுன்னா அது போயிடும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதனால் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு வெறும்னு நம்ம எங்கேயாவது ஈஸ்டர்ன் ஃபேஸிங்லேயோ எங்கேயாவது நம்ம வீட்டோட கார்னரில் வச்சோன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதாக இருந்ததுன்னா அது போயிடும். ஆல்சோ இட் பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. அதுக்கப்புறமா பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும்பாங்க. அதனால் இந்த டிப் வந்து ரொம்ப சிம்பிளான டிப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சும்மா சினமன் ஸ்டிக்கும் டீ ட்ரீ ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வைக்கிறோம், கிச்சனில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டீ ட்ரீ ஆயிலோ இல்லைனா ஏதான எசென்ஷியல் ஆயிலோ ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் ஆல்சோ அந்த அரோமா வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அப்படியே நம்மளை சுற்றியே இருக்கும். அது நம்மளோட மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணும். ஆல்சோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உருளியோ இல்லைனா இந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய டிசைனர் வெரைட்டிஸ் வருது உருளிலேயே. இதில் ஏதாவது நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டு வெளியில் இந்த மாதிரி அது ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒன்று பூ போட்டு வைக்கலாம். இல்லைனா வெறும்னா இந்த தண்ணி மட்டும் விட்டு கூட வைக்கலாம். இதுவும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிம்பாங்க. இதில் நம்ம ஃப்ளவர் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கூட ரொம்ப ஆஸ்பீஷியஸ். நம்ம இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டிப் இது. என்னோடய இன்லாஸ் வீட்டிலலாம் வந்து நம்ம எங்கேயா வெளியில் கிளம்பி போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கெட்லேயோ இல்லைனா இந்த மாதிரி உருளிலேயோ ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதில் 1 ரூபியோ 2 ரூபி காயினோ போட்டுட்டு அதில் நம்ம ஃபேஸ் பார்த்துட்டு வெளியில் போக சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட உதிரி பூ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேலே போட்டு வைக்கலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். உதிரி பூ இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வாட்டர் கூட நம்ம இதில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.